உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த அக்டோபர் மாசம் வந்தாச்சுங்க. இந்த அக்டோபர் மாசத்துல வசந்த காலம் இதுதான். 3 விதமான அதிர்ஷ்டங்கள் நம்மளை குபேரனாக்க போகிறது. என்ன? கஷ்டப்படுறேன் சார், காசே இல்லை, தொழில் விருத்தியே அமையலை, குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லைன்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த பதிவை கண்டிப்பாக பாருங்க. காரணம் என்னவென்றால், குரு பகவான் கடகத்தில் உச்சங்க. குரு வந்தாச்சு, கடகத்துக்கு வந்து உச்சம் பெற்றாச்சு. குரு வந்துட்டா என்ன ஆகும்? காசு வந்துருச்சு, பணம் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. அந்த குரு கடகத்திலிருந்து செவ்வாயை பார்க்கிறார் இந்த அக்டோபர் மாதம். இது ஒரு குருமங்கள யோகம்னு பேர். குரு கடகத்தில் இருக்கிறது குருச்சந்திர யோகம்னு பேர். அப்போ செவ்வாயை பார்த்தா பணம் கொட்ட போது, நிறைய லேண்டு வாங்க போகிறீங்க. எல்லா ராசிக்காரர்களும் நிறைய லேண்ட் வாங்க, வழக்குகள்லாம் முடிவு வரப்போகுது, வண்டி வாங்க போகிறீங்க, கார் வாங்க போகிறீங்க, பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது. அடுத்து குரு சனியை பார்க்குறார். நம்ம வக்கர சனின்னு பயந்துட்டு இருந்தோம்ல, அந்த வக்கர சனியை குரு பார்த்து மங்கள சனியாக மாற்றிட்டார். மிக பிரம்மாண்டமான 3 அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் நடக்க போகிறது. இந்த பதிவை முழுசாக பாருங்க. பார்த்தீர்கள் என்றால் குரு பகவானுடைய அருளாலே உங்களுடைய கவலைகள் கண்டிப்பாக தீரும். முழுசாக பாருங்க. தனுசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 3 அதிர்ஷ்ட பயிற்சிகள் என்ன பலன்களை தரப்போகிறதுங்கிறத பார்க்குறோம். தனுசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்லது ஒரு கெட்டது, 50% நல்லது 50% கெட்டது. அது என்ன 50% நல்லது? 50% நல்லது என்ன அப்படின்னா, குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார், தனஸ்தானத்தை பார்க்க போகிறார். தனஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுடைய பண வரவு அதிகமாகிறது, பணம் கிடைத்து விடுகிறது, பணத்தில் நீங்கள் பணம் சம்பாதிக்க போகிறீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம். இந்த 2ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, தனலாபத்தை தரக்கூடிய இடம். எந்த காரியத்தை நீங்கள் தொடர்ந்து இருந்தாலும் சரி, அந்த காரியத்திலே வெற்றிகள் உண்டாவதற்கான ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த குரு பகவான் தருகிறார். அந்த வெற்றி மேல் வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்கிறது. 2ஆம் இடம் என்பது பணம், 2ஆம் இடம் என்பது வாக்கு, 2ஆம் இடம் என்பது குடும்பம், 2ஆம் இடம் என்பது படிப்பு, 2ஆம் இடம் என்பது இதெல்லாம் 2. இதை குரு பகவான் பார்த்துறார். தனுசு ராசிக்கார பசங்க ரொம்ப நல்லா படிக்க போறீங்க. தனுசு ராசிக்கார பசங்கள்லாம் ரொம்ப நல்லா பேச்சு, பாட்டு, வித்யை இதிலெல்லாம் சிறந்து விளங்க போறீங்க. 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்கார குழந்தைகளுக்கெல்லாம், பசங்களுக்கெல்லாம் நல்ல பணவரவு, நீடித்த பணவரவு என்பது ஏற்படுகிறது. இதெல்லாம் வரும். அதே மாதிரி குரு பகவான் உங்களோட 12ஆம் வீட்டையும் பார்க்கிறார். 12ஆம் வீடு அப்படிங்கிறது இந்த குரு மட்டும் நான் சொல்லலை, அந்த 12 குடையவன் ஆட்சி பெறுகிறான் விருச்சிகத்தில். ஆட்சி பெறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப விரயங்கள் ஏற்படும். 12 குடையவன் ஆட்சி பெறும்போது, 12 குடையவன் ஆட்சி பெற்றால் விரயம், ஆனால் அதை குரு பார்க்கும்போது சுப விரயம் ஏற்படும். எதையும் நீங்கள் நல்ல செலவுகளாக செய்வீங்க. தனுசு ராசிக்காரர்கள் கல்யாணம் பண்ணுறது, இது மாதிரியான இதெல்லாம் சுப மங்கள செலவோ அதையெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. 12 குடையவன் ஆட்சி பெறும்போது குரு பகவான் பார்க்கும்போது குருமங்கள யோகம் என்பது ஏற்படுகிறது. 2ஆம் இடத்தை குரு பார்த்து தனலாபத்தை குரு பகவான் உண்டு பண்ணி தருகிறார். அடுத்து இதே குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 4ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, இதெல்லாம் 4ஆம் இடம். அது 2, 3 கூடிய சனி வக்கரம் பெற்று 4ஆம் இடத்துல இருந்தார். சனி இந்த நாளில் இருக்கிறது ஒரு தோஷம், 2 கூடியவன் வக்கரம் பெற்றது இன்னொரு தோஷம். இந்த 2 கூடியவன் வக்கரம் பெறும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த பணவரவுங்கிறதே இருக்காது, பண விஷயங்களில் பெரிய பிரச்சனைகள் வரும் போன்றவையெல்லாம். அதை இந்த குரு பகவான் பார்த்து சரி பண்ணிடுறார். ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு பணவரவு நிச்சயம் இருக்கும். அதே நேரத்தில் 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி போன்றவை நிச்சயம் கிடைக்கும். ஏன்னா 1, 4 கூடியவர் உச்சம் பெறுகிறார். அதனால் உயர்கல்வி, உயர் பதவி போன்றவை நிச்சயம் வரும். ப்ரமோஷனுக்காக காத்திருக்கவங்களுக்குலாம் ப்ரமோஷன் கிடைக்கும் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் ஏற்படும். ஆனால் இதே நேரத்தில் ராசிநாதன் குரு 8ஆம் இடத்தில் மறைவது, ராசிநாதன் 8ஆம் இடத்தில் மறைவது ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக் தான். ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறையக்கூடாது. அப்படி மறைஞ்சா என்ன ஆகும் அப்படின்னா, இட் வில் லீட்ஸ் டு என்ன, கிட்னி லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கொண்டு போய் இழுத்து விட்டுருவார். கிட்னி லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தே தீரும். இதுக்கு இதில் எஸ்கேபிசமே கிடையாது, இதில் தப்பிக்கவே முடியாது. அதனால் யாராவது தீர்த்தவாரி பழக்கம் இருந்தால் கீழே போட்டு உடச்சிருங்க. தயவுசெய்து இப்பயே பண்ணிடுங்க. 8ஆம் இடத்திலே குரு பகவான் மறையும் பொழுது, அதிலும் உச்சம் பெறும்போது அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தருவார் என்னும் அடிப்படையிலே உங்களுக்கு என்ன நடக்கிறது என்றால், உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கிட்னி லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்தே தீரும். இதுக்கு மாற்று என்பது இல்லை. இதுதான் முக்கியமான விஷயம். சரியா? ஆகையினாலே இந்த தனுசு ராசிக்காரர்கள் உடம்பை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்ததாக இந்த குரு பகவான் தருகின்ற பொன்னான பலன் என்ன?
அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8ஆம் இடத்து குரு வந்து உங்களுக்கு சொத்துக்களையும் சேர்த்து தருவார். அதே நேரத்தில் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் சுபவிரயங்களை ஏற்படுத்துவார்னு. தனுசு ராசிக்காரர்கள் பாதி பேர் வீடு வாங்குறது கூட சுபவிரயம் தான். ஏன்னா 4ஆம் இடத்து குரு பார்க்குறாரு இல்லையா? இப்போ வீடு கூட சில பேர் புக் பண்ணுவீங்க, சில பேர் வண்டி வாங்குவீங்க, சில பேர் கார் வாங்குவீங்க. ஏதோ ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்க. அந்த பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதுக்குரிய ரிட்டர்ன்ஸ் என்பது உங்களுக்கு வரும். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்போது உங்களுக்கு சில பேர் வந்து ஏக்கர் கணக்காக ஒரு இடத்துல ஒரு இடம் வாங்கி போட்டு அந்த இடத்துல வந்து ஒரு இந்த தோப்பு மாதிரிலாம் இடம்லாம் வாங்கி வச்சு போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. இதெல்லாம் கூட உங்களுக்கு நடக்கும். சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சில அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான நேரம் மட்டுமல்ல, மிகச்சிறந்த நேரமும் இந்த நேரம்தான். ஆகையினாலே உங்களுக்கு அடுத்த பலன்கள் என்பது என்ன? சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் இப்போ சில பேர் நின்றுட்டே வேலை பார்ப்பீங்க. ஒரே டென்ஷனாக இருக்குது சார், எங்கே பார்த்தாலும் ஓடி ஓடி வேலை பார்க்குறதா இருக்குது என்பவர்களுக்கு 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உட்காந்துட்டு வேலை பார்க்குற மாதிரி ஒரு சூப்பர்வைசரி ஜாப் என்பது கிடைக்கிறது. முக்கியமாக இந்த குரு 3 நல்ல விஷயங்களை தருகிறார். ஒன்று உச்சம் பெற்று 8ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சொத்தை சேர்த்துறார். நிறைய பேருக்கு ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கெல்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா ஐசியூவில் இருப்பாங்க. டாக்டர் சொல்லியிருப்பாங்க, கை விரிச்சிருப்பாங்க, ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் உடல்நிலை சரியாவதற்கான யோகங்கள் எல்லாம் இந்த குரு பகவான் தருகிறார். ஏன்னா 8ஆம் இடத்துல உச்சம் என்பது ஆயுள் பாவத்தை தருகிறது. ஆக தனுசு ராசிக்காரர்கள் ப்ரமோஷன் வரப்போகுது, பணம் வரப்போகுது, கெட்ட பழக்கங்கள் இருந்தால் விட்டுருங்க, வயிறு கெட போகிறது. மற்றபடி சூப்பராக இருக்குது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 3 யோகங்கள் மிக பிரம்மாண்டமான விஷயங்களை தருகிறது. இந்த குரு சம்பந்தப்பட்ட இந்த 3 யோகங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே, மிக முக்கியமான 3 யோகங்களாகத்தான் இதை கருத வேண்டும். காரணம் என்னவென்றால் 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு பிரவேசம்தான் குரு பகவான் கடகத்திலே பிரவேசமாவது. குறிஞ்சி மலர் எப்படி 12 வருடத்துக்கு ஒரு முறை பூக்குமோ அந்த மாதிரி இந்த குரு பகவான் 12 வருடத்துக்கு ஒரு முறை எதுக்கு வராரு? கடகத்துக்கு வராரு. திரும்ப வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். இந்த கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதான் இதில் இருக்க பெரிய சிறப்பு. உச்சம் என்றாலும் ஆட்சி என்றாலும் ஒரு வித்தியாசம் இருக்கு நண்பர்களே. மீனத்திலோ தனுசிலோ குரு பகவான் இருந்து நன்மை செய்வதை விட கடகத்தில் இருந்தால் 100 மடங்கு செய்வார். இப்போ நான் என் சொந்த வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து நான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கேன். இந்த வீட்டில் நான் எடுக்கிறது தான் முடிவு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் தம்பி வினோத் வீட்டிற்கு செல்லும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷத்தின் உச்சத்திற்கு செல்லுகிறேன், உச்சம் பெற்ற குருவாகிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்போ பலன்களை வாரி தருவேன். அப்போ உச்சம் என்பது தான் ரொம்ப முக்கியம். ஆட்சியை விட உச்சம் முக்கியம். இப்போ அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் 2-3 யோகங்களை கொண்டு வரார். இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் நுட்பமாக தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கணும். ஒன்று கடகம்ங்கிறது சந்திரனோட வீடு, அங்கே குரு உச்சம் அடைவதே ஒரு யோகம். என்னது? குரு சந்திர யோகம்னு பேர். அப்போ கலைஞர்களுக்கு கதையமைப்பாளர்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். மனசை முதல்ல தைரியம் பண்ணுறார். இந்த கடகத்தில் குரு உச்சமாகும்போது மனசை தைரியம் பண்ணுறார். அடுத்ததாக இந்த மனோரீதியான பிரச்சனைகளையும் தீர்த்து வேணும். பாதி பேர் இன்னைக்கு டிப்ரெஷன்ல தான் உட்காந்துருக்கான். இந்த டிப்ரெஷன் அது எல்லாத்தையும் சரி. ஒரு தோல்வி அடைஞ்சா ஃபெட்டப் ஆயிடுறது. இந்த ஃபெட்டப் எல்லாம் இது பண்ணுறதெல்லாம் குரு பகவான் தான். இந்த குரு அடுத்து கடகத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறார். இது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம்னு பேர். 8ஆம் இடம் வந்து ஆயுள் பாவம். இந்த வருடம் ஃபுல்லாக யாருக்குமே இந்த தேவையில்லாத மரணங்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்க போகிறார். குரு பகவான் 8ஐ பார்க்கும் பொழுது தாரித்யம் இல்லாமல், அதாவது வறுமை இல்லாமல் பண்ணிடுவார். குரு 8ஐ பார்க்கும்போது எல்லாருக்கும் செல்வ வளத்தை அள்ளி கொடுப்பார். குரு தான் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்தில் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அவர் தான். அங்கே இப்போ செவ்வாய் வந்திருக்கார். அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் விருச்சிகத்தில் ஆட்சி பெறார். ஆட்சி பெற்ற செவ்வாயை உச்சம் பெற்ற குரு பார்த்தால் என்ன ஏற்படும்? குருமங்கள யோகம் ஏற்படும். குருமங்கள யோகம். இந்த குருமங்கள யோகம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதே குரு 9ஆம் பார்வையாக, 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கறது வேற விஷயம். 9ஆம் பார்வையாக அடுத்த அதிர்ஷ்டம் என்ன சொல்றேன்? சனீஸ்வரன் இப்போ மீனத்துல வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும் சனி வக்கரத்தினால நிறைய கெட்ட பலன்கள், நிறைய நல்ல பலன்கள். அந்த வக்கரம் பெற்ற சனியை இந்த உச்ச குரு பார்த்து விடுவதால் சனி மங்கள சனியாக மாறிவிடுகிறார். எல்லாருக்கும் நிறைய நன்மைகளை தரப்போகிறார். இந்த 3 மிக முக்கியமான அதிர்ஷ்டங்களை உள்ளடக்கியதுதான் இந்த பதிவு. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற
ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் தீர்த்து தரேன். மூலம், பூராடம், உத்திராடம், உண்ணாத பாத்திலே பிறந்த தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியிலே பிறந்தவர்களும் இதுவரை உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருந்தது. இப்பொழுது குருவோட பார்வை விலகிவிட்டது. ஆனால் அதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனி வேறு இருந்ததே, இந்த குருவுடைய பார்வை விலகிவிட்டதே என்று உங்களுக்கு சில சங்கடங்கள் இருக்கும். பொதுவாக அதிசாரத்தில் குரு வேறு ராசிக்கு போனாலும் முந்தைய ராசி பலனைத்தான் தருவார் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகிறது. ஆகவே மேலும் உங்களுக்கு முந்தைய ராசி பலனால் குருடைய பார்வை இருந்தால் என்ன பலனோ அந்த பலனைத்தான் அதிகமாக தருவார். ஆனால் அஷ்டமத்தில் குருபான் வருவது ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைபாடுகளை ஏற்படுத்தி கொடுப்பார். மற்றபடி பெரிய தோஷங்களை ஏற்படுத்த மாட்டார். முக்கியமாக உணவு உண்ணுகின்ற விஷயத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்களுக்கு எந்தெந்த உணவு உங்களுக்கு உடலுக்கு ஒத்துக்கொள்ளாதோ அந்த உணவுகளை தவிர்த்தாலே போதுமானது. என்றால் அஷ்டம் குரு என்பது வயிற்று நோயை கொடுக்கும் என்றுதான் கூறுவார்கள். ஆகவே வயிற்றுக்கு ஒவ்வாத பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விட்டாலே அந்த அஷ்டம் குரு எதுவுமே செய்யாது, அந்த அதிசார குருவும் எதுவுமே செய்யாது. அதுவும் இந்த தனுசு ராசியிலே பிறந்து மூலம் நட்சத்திரத்திலே பிறந்து விட்டால் நிறைய பேருக்கு திருமணமே ஆவதில்லை, மிக மிக தாமதமாகுது. பொதுவாக மூலம் நட்சத்திர பிறந்தாலே திருமணம் செய்தால் மாமனாருக்கு ஆகாது என்று கூறிவிடுவார்கள். ஆனால் சாஸ்திரத்தில் சொன்னது ஆகாது என்றுதான், இறந்து விடும் என்று அல்ல. நிறைய பேர் மூலம் நட்சத்திரம்னா மாமனார் இறந்து விடுவார் அப்படின்னு நினைக்கிறார்கள். அது தவறானது. மாமனாருக்கு ஆகாது. அதுவும் மூலம் நட்சத்திரம் 1வது பாதத்தில் பிறந்தால் மட்டுமே அந்த தோஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற பாதங்களில் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் அந்த தோஷம் சொல்லப்படவில்லை. ஆக மூலம் நட்சத்திரம்னாலே ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மாமனாருக்கு ஆகாது என்றால் நல்ல வரனாக இருந்தால் அவர்களை கல்யாணம் செய்து தனி குடித்தனம் செய்தால் போதுமானது. வெளியூர் அல்லது வெளிநாடுகளை தனி குடித்தனம் செய்து விட்டால் இந்த மூலம் நட்சத்திர தோஷம் எதுவுமே செய்யாது. தைரியமாக நம்பலாம். பல இடங்களே அவ்வாறு திருமணம் நான் செய்திருக்கிறேன். அவர்கள் நன்றாகவே இருக்கிறார்கள். 80, 85 வயது கடந்தும் மாமனார் இருக்கிறார். மூலம் 1வது பாதத்தில் பிறந்த பெண்ணுக்கு கூட. என்றால் ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், மூலம் 1வது நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அந்த சந்திரனை குரு பார்த்தாலும் அல்லது சுக்கிரன் புதன் இவருடன் சேர்ந்தாலும் அந்த தோஷம் இல்லை. அதாவது அந்த மூல நட்சத்திர தோஷம் இல்லை என்றுதான் சாஸ்திரம். ஆகவே அதற்காக எல்லா மூல நட்சத்திர பெண்களையும் ஒதுக்க வேண்டிய அவசியம் அறவே கிடையாது. இந்த குரு பயிற்சியின் மூலமாக மூலம் நட்சத்திர பிறந்தவர்கள் செய்கின்ற பிரார்த்தனைகளுக்கு பலன் கிடைக்கும். அதன் மூலமாக வரக்கூடிய வருணுக்கு குருபலம் இருந்தால் நிச்சயமாக நடக்கும். உங்களுக்கு குருபலம் சற்று குறைந்திருக்கிறது. அதிசார பயிற்சியின் மூலம் சற்று குறைந்திருக்கிறது. இருந்தாலும் 7ஆம் இடத்து பலனையும் சேர்ந்துதான் கொடுக்கும். ஆகவே குருபலம் இருக்கிறது, ஆனால் சற்று குறைந்திருக்கிறது. குறைந்திருந்தாலும் வரக்கூடிய வருணுக்கு குருபலம் இருந்தால் நிச்சயமாக திருமணம் நடக்கும். இன்னொரு பழமொழி பூராடம் நூலாடாது என்று சொல்வார்கள். நூலாடாது என்றால் மாங்கல்யம் உறுதியாக இருக்கும் என்றுதான் பொருளை தவிர நூலாடாது என்பது வேறு பொருள் கிடையாது. ஆகவே இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சொல்லவே வேண்டியதில்லை, நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக மூலம், பூராடம், உத்திராட 1வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக குருடைய பார்வை சற்று குறைந்திருக்கிறதை தவிர முழுமையாக நீங்கி விடவில்லை என்று சொல்ல முடியும். அடுத்து இந்த குரு பயிற்சியின் மூலமாக குருபான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். ஆகவே குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த குருபான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சனி இருந்து அர்த்தாஷ்டம சனியாக வந்து குருவால் பார்க்கப்படுகிறார். பொதுவாக அர்த்தாஷ்டம சனி என்பது ஆகாதுதான். எல்லா கருதும் தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும். தாய்க்கும் ஆரோக்கிய குறைவை ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் சனியுடைய பார்வை, சனிக்கு குருடைய பார்வை இருப்பது பல விதத்திலும் உங்களுக்கு பிரச்சனைகளை குறைத்து கொடுக்கும். ஆகவே இந்த அதிசார பயிற்சியின் பலனாக அர்த்தாஷ்டமசனுடைய தோஷம் குறைகிறது. ஆகவே ஓரளவு நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் கடும் முயற்சி எல்லா விஷயங்களிலும் தேவை. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தை குரு பார்வையிடுகிறார். ஆகவே குடும்பத்தில் சுப விரயங்கள் நடக்கும். அதன் மூலமாக நீங்கள் ஓரளவு சந்தோஷத்தை அடைவீர்கள். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். ஆனால் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து 8ஆம் இடத்தில் குரு பார்வை இருப்பதனால் தெய்வஸ்தலங்களுக்கு செல்லும்போது அதிகமான கூட்டங்கள் இருக்கின்ற இடங்களுக்கு செல்லக்கூடாது.
தேவஸ்தானங்களுக்கு செல்லும் போது நீங்கள் தெய்வத்தின் மீது தான் உங்களுடைய பார்வை இருக்க வேண்டும், தெய்வத்தின் மீது தான் உங்களுடைய சிந்தனை இருக்க வேண்டுமே தவிர அக்கம் பக்கம் இருப்பவர்களை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடாது. கோயில்களில் அப்படி செய்கிறார்களா இப்படி செய்கிறார்கள் என்று ஆராய்ச்சி செய்து கொள்ளக்கூடாது. அக்கம் பக்கம் இருக்கின்ற அந்த இதர பக்தர்கள் மீது சண்டையிடக்கூடாது. உங்கள் வேலையை பார்த்துவிட்டு நீங்கள் சென்றுட்டு வந்தாலே நிச்சயமாக தெய்வர்கள் முழுமையாக கிடைக்கும். அதன் மூலமாக நிச்சயமாக இந்த அதிசார குரு பயிற்சியும் உங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்தி கொடுக்காது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல கேதுபான் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. தந்தை சிறிது மனக்குழப்பத்தில் இருப்பார், ஆனால் குழப்பம் அடைவதற்கு அவசியமில்லை. அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை எதிர்காலத்தில் பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் முக்கியமாக ஆரோக்கியத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் தக்க மருத்துவம் கிடைத்து அவர்கள் சந்தோஷத்தை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சனி பகவான் இருந்தாலும் குருடைய பார்வை இருக்கிறார். ஆகவே இதுவரை உங்கள் தாய்க்கு இருந்த உடல் உபாதைகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும், அவர்களுடைய மூட்டு வலிக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். ஆகவே அவர்களும் ஆரோக்கியத்தை அடைவார்கள். இந்த அஷ்டம குருவின் காரணமாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், ஒரு முறை ஒரு வியாழக்கிழமை என்று குலதெய்வம் கோயிலுக்கு சென்று குலதெய்வத்துக்கு சிறப்பு பூஜைகள், உங்களுடைய குலதெய்வத்துக்கு எந்த முறையில் சிறப்பு பூஜைகள் செய்ய வேண்டுமோ அந்த குலதெய்வ கோயிலில் இருக்கின்ற அர்ச்சகருக்கிடம் கலந்து ஆலோசித்து சிறப்பு பூஜைகள் செய்து விட்டு வர வேண்டும் ஒரு வியாழக்கிழமை என்று. அடுத்து ஒரு வியாழக்கிழமை என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியருக்கு அல்லது ஏதாவது ஒரு ஆசிரியருக்கு வஸ்திரதானம் செய்ய வேண்டும். இந்த 2 பரிகாரம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் அர்த்தாஷ்டம் சனியுடைய தீங்குகள் நீங்குவதற்காக பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சலுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த பரிகாரங்களின் மூலமாக தனுசு ராசியை பிறந்தவர்கள் எல்லாவற்றிலும் நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. பொதுவாக குரு பகவான் தெய்வத்திற்கு சமமானவர். அதாவது மாதா பிதா குரு தெய்வம் என்று கூறுவார்கள். மாதா பிதாவுக்கு அடுத்தபடி குருதான் நமக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடியவர். ஆக ஒவ்வொரு குரு பயிற்சியும் நமக்கு நன்மைகளையோ தீமைகளையோ அந்தந்த ராசிக்கு ஏற்றபடி கொடுப்பார். ஆனால் பிரார்த்தனைகள் நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த பிரார்த்தனைகள் என்னென்ன செய்யலாம் என்று ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன். மேலும் குரு பகவானுக்கு 4 ஸ்தலங்கள் மிக முக்கியமானவை. புத்திர பாக்கியத்திற்காக செல்ல வேண்டிய குருஸ்தலம் குருவாயூரப்பன் கோயில், கிருஷ்ண பகவானுடைய கோயில் குருவாயூரப்பன் கோயில். அடுத்தது படிப்புக்காக நல்லாக படிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் ஆலங்குடியில் இருக்கின்ற குருபான் கோயில். அடுத்து திருமணத்திற்காக நாம் செல்ல வேண்டிய குருபானுடைய கோயில் என்று பார்த்தால் தஞ்சாவூருக்கு அருகிலே திட்டை என்ற ஊர் இருக்கிறது. அங்கே குருபானுக்கு தண்ணி சன்னதி இருக்கிறது. அது திருமணத்திற்கான ஏற்பாட்டை தருகின்ற அந்த குருபான் கோயில். அடுத்து தொழில்துறையை வெற்றி பெறுவதற்காக, தொழில்துறையில எத்தனையோ கோர்ட்டு விஷயங்கள் இருந்தாலும் அதற்கு வெற்றி பெறுவதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயில். ஆக இந்த 4 கோயில்கள் உங்களுக்கு குருபகவானுக்கு அபிமான ஸ்தலங்களாக இருக்கிறது. மேலும் குருபகவானுடைய அபிமான ஸ்தலங்களில் ஒன்று உங்களுடைய குலதெய்வம். எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த குலதெய்வத்தை வணங்கினாலும் தெய்வர்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அடுத்து குருவாக போற்றப்படுபவர் யார் என்றால் ஆசிரியர். உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர், தொழில் சொல்லிக் கொடுத்த ஆசிரியரோ அல்லது உங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்த ஆசிரியரோ யாராவது ஒருவருக்கு அல்லது வயதாகி அவர்கள் எல்லாரும் இறந்திருந்தால் ஏதாவது ஒரு ஆசிரியருக்கு வியாழக்கிழமை என்று வஸ்திரதானம் செய்ய வேண்டும். இந்த பரிகாரங்களின் மூலமாக குருவுடைய அருள் முழுமையாக கிடைக்கும். பொதுவாக தனத்திற்கு காரகன் குரு, நல்ல வருமானத்திற்கு காரகன் குரு, தெய்வ அருளுக்கு காரகன் குரு. ஆகவே இந்த அருளெல்லாம் பெறுவதற்காக குருவை வணங்குவோம், போற்றுவோம். அதன் மூலமாக எல்லா நன்மைகளையும் பெறுவோம். தனுஷ ராசி. ஸோ தனுஷ ராசி மக்கள் ராமர் பிறந்த ராசி. ஸோ இவங்களுக்கு பொறுமையும் இருக்கும், வீரமும் இருக்கும். குறிப்பாக டார்கெட் அடிக்கிற தனுஷ ராசி. சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு, ரொம்ப டஃப்பான டைம். ஆனால் கூட குரு பகவான் இத்தனை நாள் பார்த்துட்டு இருந்தார். ஸோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ற மாதிரி இருந்தது. இப்போ குரு பகவான் மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு போறாரு 62 நாளைக்கு. அதுதான் குரு அதிசார பயிற்சி. சரி, இப்ப தனுஷ ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு மூவ் ஆகுறாரு குரு. அப்பனா இப்ப கையில பணம் சேர சூப்பர், நல்ல விஷயம். பணம் சேர்ந்தவருக்கு என்ன நடக்கும்?
4வது வீடு, உங்களுடைய 4வது வீடான மீனத்தையும் குரு பார்ப்பார். அப்போ 4வது வீடு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். வீடு, நிலம், வண்டி, வாகனம், என்னென்ன நீங்க ஃபிக்ஸ்ட் அசட், நகநட்டு இதெல்லாம் எதனா வாங்குறோன்னா நீங்க வாங்குறதுக்கான சரியான டைம். நீங்க எந்த மாதிரி, உங்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ல வண்டி வாங்கினா நல்லது, எந்த திசையில வீடு வாங்கினா நல்லது, இதெல்லாம் ஒரு தடவை ஜோதிடரை கேட்டு கரெக்டா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண, உங்க கைக்கு காசு வர்றதுக்கும் அந்த காசை நீங்க கரெக்டான விஷயத்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில வந்து ஜெயம் மேல ஜெயம் ரொம்ப நல்லா வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே. இதுக்கப்புறம் வேற என்ன நீங்க ஆண்டவனை பிடிக்கலாம். உங்களுக்கு 8ஆம் வீடவும் குரு பார்க்கறாரு. நீங்க வந்து ஏதாவது வெளியே பணம் கொடுத்து வரணும்னாலும் அதுவும் உங்களுக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ யார்கிட்ட ஏதாவது காலம் கொடுத்துருந்தீங்கன்னா 18ஆம் தேதிக்கு அப்புறம் கேட்க ஆரம்பிங்க. நீங்க ஃபாலோ பண்ண அவங்க கிட்ட இருந்து வர்றதுக்கு ஜாஸ்தியான வழிவகைகள் இருக்கு. ஆனா செய்ய வேண்டியது என்னன்னா டாக்குமெண்டா வச்சுக்கோங்க. சும்மா நான் போனேன் கேட்டேன் அப்புறம் தரேன் நான் வந்துட்டேன்னா வருது கஷ்டம். ஒரு வாட்ஸ்அப்லேயோ ஒரு இமெயிலையோ ஏதாவது ஒன்று அனுப்பி எப்போ வர, எனக்கு டேட்டு கொடு, டைமு கொடு அப்படின்ட்டு அந்த ப்ரூஃபோடு வாங்கிக்கோங்க. நீங்கள் கடன் கொடுத்தாலும் சரி, கடன் வாங்கினாலும் சரி, அதுக்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட் வச்சுக்கோங்க. பிரச்சனை இல்லாமல் முடியும். இது அடுத்து உங்கள் ப்ராஃபிட்லலாம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. அதாவது பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க, ப்ராஃபிட் கைக்கு வராமல் இருக்கும், தடங்களாகும். நீங்கள் எங்கேயும் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, ப்ரொமோஷன் வராமல் இருக்கும், கட் ஆகிட்டு இருக்கும். ஒரு 2 மாசமா இந்த மாதிரி கிட்ட வந்து இந்த கை கட்டுறது வாய் கட்டலன்ற மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த பிரச்சனை கம்மி. ஏன்னா செவ்வாய் வந்து துலாத்துல இருந்து விருச்சகத்துல வராது, சொந்த வீட்டு உள்ள வராது, அதை வந்து குரு வேற பார்க்க. ஸோ அந்த சூரியன் செவ்வாய் கட் அப்படின்ற இஷ்யூ இல்லாம இப்ப செவ்வாய் வந்து மங்கள செவ்வாயா மாறி உங்களுக்கு நல்லதுதான் பண்ணும். இப்ப நீங்க 12ஆம் வீடு, நல்ல தூக்கம், சந்தோஷம், ஒரு ஆன்மீக ஸ்தலம், நீங்க டிராவல்லாம் கூட பண்ண முடியாம இருந்திருக்கீங்க கோயிலுக்கு. இப்ப அதுக்கெல்லாம் நீங்க போறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ பணம் சம்பந்தமா உங்களுக்கு நிறைய நல்லது, நிறைய பணம் வரும், நல்ல இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும், வெளியே கொடுத்த பணங்கள்லாம் திரும்பி வர்றதுக்கு வரும். அதே மாதிரி 12ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால நிறைய இடம் நீங்க டிராவல் பண்ணுவீங்க. முக்கியமா கொஞ்சம் தூர தேசம், அதுவும் ஆன்மீக சம்பந்தமான தூர தேசத்துக்கு நீங்க போயிட்டு வருவீங்க. அது போயிட்டு வர உங்களுக்கு அது நல்லதாகவும் அமையும். சரி, இப்ப இது எல்லாமே நடக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, தட்சிணாமூர்த்தி சிவன் கோவில்ல வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை போய் பாருங்க. வியாழன் ஹோரையில விடிய காலையிலேயே ஒரு 6 மணிக்கோ இல்ல நைட்டு வியாழன் ஹோரை எப்போ வருதுன்னு போய் பார்த்துட்டு வாங்க. நீங்க அந்த டைம்ல கொண்ட கடலை வச்சு பூஜை பண்ணா ரொம்ப நல்லது. அங்க வர மக்களை கொடுங்க. முக்கியமா குழந்தைங்களுக்கு கொண்ட கடலையோ லட்டு பூந்தியாவோ இல்ல அட்லீஸ்ட் கல்கண்டாவோ கொஞ்சம் கல்கண்டு கையில கொடுத்து வந்தீங்கன்னாலே நீங்க என்னென்னலாம் வேண்டீங்களோ அது அதிகமா நடக்கிறதுக்கு, ஃபாஸ்டா நடக்கிறதுக்கு இந்த 62 நாள் ஒரு மேஜிக் மாதிரி நடக்கும். ஸோ இத்தனை நாள் நீங்க பண்ணியிருக்கீங்க, பண்ணலன்றது வேற விஷயம். ஆனா இந்த 62 நாளைக்காவது எல்லா வியாழக்கிழமையும் கோவிலுக்கு போயிட்டு ஒரு கல்கண்டு அங்க இருக்க குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வருவாங்க. இதை நீங்க கொடுத்து அங்க வாங்க மாட்டாங்க, இது யாரு என்னன்னு தெரியல நினைச்சாங்கன்னா ஐயர்கிட்ட சொல்லிட்டு பக்கத்துல நின்றுட்டு வரவங்க எல்லாருக்கும் பிரசாதமா கொடுங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்க முன்னேற்றம் உங்களுக்கு. ஸோ இது வந்து பணம் தரும் 62 நாள் அதிசயம் தான். பணம் தான் உங்களுக்கு ஃபுல்லா. அதை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லோ, ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸஸை போடுங்க, இல்லை ஒயிட் இந்த ட்ரெஸ்ஸஸ் போடுங்க. இது உங்களுக்கு வந்து ரொம்ப 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 லக்கியா உங்களுக்கு அமையும். முடிஞ்ச அளவுக்கு பிளாக், ப்ரௌன், கிரே இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுங்க. ஏன்னா பிளாக், ப்ரௌன், கிரேல சனி பகவான், ராகு இதெல்லாம் ரொம்ப ஆக்டிவேட் பண்ணும். ஸோ உங்களுக்கு வர பணமும் தடையாகும். நீங்க கடைசியா ஒரு 3-4 மாசமா பாருங்க, அதிகமா பிளாக் போட்டு இருந்திருக்கும். அது தடைக்கு மேல நீங்களே சேர்த்து கதை போட்டுருக்கீங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம சொன்ன எல்லோ கலர் ட்ரெஸ் போடுறோம். மேலும் இந்த இந்த குரு அதிசார பயிற்சியில் என்னென்ன நடக்கும்ன்றது நம்ம பார்த்தோம். சரி, இது ஒன்று என்ன தான் நடக்குதுன்னா, இப்போ குருன்றது ஒரு கிரகம், சரிங்களா, சாமி கிரகம். இப்போ நம்ம என்னெல்லாம் நம்பிக்கையாக சொல்கிறோம், இது நம்பிக்கை மட்டும் இல்லை, இது வந்து அறிவியல். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த கிரகமே அப்படி தான் மூவ் ஆகிட்டு ஒரு வட்டப்பாதையில் போயிட்டுருக்கு. அது சில டைம் முன்ன பின்ன போகும். அதை கணிச்சு தான்
நம்ம ஜோதிட பலனாக சொல்கிறோம். இந்த 62 நாளைக்கு இது கொஞ்சம் முன்னாடி வருது. அது முன்னாடி சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகுறதுனால ஒரு மிதுன ராசியிலேருந்து ஒரு கடக ராசிக்கு மூவ் ஆகுது. அது மூவ் ஆகுறதுனால மற்ற ராசிக்கெலாம் எந்த மாதிரி தாக்கத்தை வரும், அந்த தாக்கத்தால் அந்தந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன நடக்கும்னு சொல்கிறது தான் இந்த குரு அதிசார பயிற்சி. ஸோ இந்த 62 நாள்ன்றது ஒரு மேஜிக் மாதிரி. நிறைய கஷ்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு மேஜிக் தருது. என்னென்னா மற்ற கிரகங்களை விட குருவுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, குருன்றது முழு சுப கிரகம் சொல்லுவாங்க, லைக் பியூரஸ்ட் கிரகம். சரிங்களா? பிரகஸ்பதின்னு சொல்லுவாங்க. இவர் தான் தேவர்களுக்கெல்லாம் குருவும் இவர் தான் சொல்லுவோம். சரி, இது வந்து பக்தி. தேவர்களுக்கு குரு, பிரகஸ்பதி இதெல்லாம் பக்தி. சயின்ஸாகவும் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர், இது வந்து இது இருக்கிற பிளானட்டுங்கள்லேயே சூரியனுக்கு அப்புறம் இது வந்து இதுதான் பெரிய பிளானட்னு சொல்லுவாங்க. இந்த பிளானட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய எந்தெந்த வீட்டெல்லாம் அவர் பார்க்குறாரோ அதெல்லாம் பெருசாக்கிடுவார். இப்போ உங்களுக்கு பணம் வரலைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த தனஸ்தான வீட்டை பார்க்குறாருன்னா பணம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். கல்யாணம் நடக்கலைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்குலாம் அந்த உங்களோட 7ஆம் வீட்டை பார்க்கும்போது கல்யாணம் கைகூட ஆரம்பிச்சிடும். தொழிலில் எனக்கு வேலையில் ஒரே கஷ்டமாக இருக்குது, அங்கங்கே லே ஆஃப் போயிட்டுருக்கு, வேலை இருக்குமா இல்லையான்லாம் எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். ஆனால் இப்போ உங்களுடைய 10ஆம் வீடு 6ஆம் வீடு 10ஆம் வீடெல்லாம் பார்க்கும்போது உங்கள் வேலை தொழில் இது எல்லாமே அமையும். குருன்றது ஃபுல் சுபகிரகம். ஸோ அந்தந்த வீடு நம்ம கிளியராக சொல்லிட்டேன், உங்கள் ராசிக்கு எந்தெந்த வீட்டை பார்க்குதுன்னு. அதை இப்போ எந்தெந்த வீட்டெல்லாம் பார்க்குதோ அது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து நல்லா டெவலப் ஆகும், சூப்பராக ஒர்க் ஆகும். ஆனால் எல்லாமே 100% ரைட்டு அப்படின்னா அப்படி இல்லை. குருவுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன சொன்னேன், எதை அவர் பார்க்குறாரோ அதை வந்து பெருசாக்கிடுவார். இப்போ உங்களுக்கு சில நோய்கள் இருக்குது, அந்த நோயில் இருக்கிற வீட்டை பார்க்குற, இப்போ 6ஆம் வீடில் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நோய் இருக்குது, அந்த வீட்டை பார்க்குறாருன்னா அந்த நோயை அவர் பெருசாக்கவும் வாய்ப்பு இருக்குது. எந்த கிரகமுமே முழுசாக கெட்டதும் இல்லை, எந்த கிரகமே முழுசாக நல்லதும் இல்லை. குரு வந்து மற்ற கிரகத்தை பார்க்கும்போது ரொம்ப நல்ல கிரகம், ஆனால் அவர் சிலதை பார்த்தாருன்னா பெருசாக்கிடுவார். ஸோ ஏதாவது சின்ன நோய்கள் வருது, ஏதாவது சின்ன உடம்பு முடியலனாலும் எனக்கு குரு பார்க்குறாரு அதனால எல்லாமே சரியாயிடுன்னு தயவு செஞ்சு உக்காந்துடாதீங்க, போய்ட்டு டாக்டரை பாருங்கள், அது உங்களுக்கு சரியாகும். இப்போ இது வரைக்கும் நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன், இது எல்லாமே நடக்கும். ஆனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எனக்கு ஒன்றும் நிறைய விஷயம் தெரியணும், எனக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் என் ஜாதகப்படி எனக்கு நிறைய விஷயம் தெரியணும், என் பிஸ்னஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியணும், என் கல்யாணத்தை பற்றி கேட்கணும் அப்படின்னா கீழே இருக்க என்னோடய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தனிநபர் ஆலோசனை எடுத்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக தரேன். நன்றி, வாழ்க வளமுடன்.